சாட்சியங்கள் அழிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 3 மணிக்கு விசாரணை ஒத்திவைத்தப்போவே மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் மற்றும் காலையில் அஜித்குமாரை தாக்கிய வீடியோ ஒன்று வெளியாச்சு. அந்த வீடியோவை எடுத்த சதீஸ்வரன் அப்படின்ற ஒருவரும் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. அவர்கள் ஆஜரானார்களா? சதீஸ்வரன் தரப்பிலிருந்து என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன? இந்த விவகாரத்தில் உணவு இடைவெளிக்கு முன்னர் நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக அவரினுடைய விசாரணை அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனையை மேற்கொண்ட அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ஆஜராக வேண்டும். அதே போல அங்கு விசாரணை நடத்திய மேஜிஸ்ட்ரேட் ஆஜராக வேண்டும். அதே போல கோயிலினுடைய உதவி ஆணையர் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பி அந்த உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த உணவு இடைவெளிக்கு பின்னர் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் ஆஜராகி இருக்கிறார், அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆஜராகி இருக்கிறார், கோயில் உதவி ஆணையர் ஆஜராகி இருக்கிறார். உதவி ஆணையரிடம்தான் நீதிபதிகள் சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அதாவது அந்த சிசிடிவி காட்சிகள் எங்கே என்று கேட்ட பொழுது அவர் அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை தாக்கல் செய்தார். அப்பொழுது நீதிபதிகள் நடந்த சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். மேலும் கோயிலில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை போலீஸ் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றுள்ளார் என கோவில் உதவி ஆணையர் சாட்சியம் அளித்தார். அப்பொழுது நீதிபதிகள் நாட்கள் செல்ல செல்ல சாட்சிகள் அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளது, மேலும் இந்த வழக்கில் இந்த சாட்சியங்கள் அனைத்தும் தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார், அங்கிருந்த இரத்தக்கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதிகள் குறிப்பிடுவது போன்று எந்த இரத்தக்கரையும் அங்கு இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது ரத்தம் சொட்ட சொட்ட அஜித்குமார் தாக்கப்பட்டார், அந்த இடத்தில் ரத்தம் எல்லாம் சிதறி கிடந்தது என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதே கேள்வி நீதிபதிகளும் எழுப்பினார்கள். அந்த இடத்தில் இருந்த இரத்தக்கரைகள் சிறுநீர் அடையாளங்கள் சேகரிக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்ட பொழுது அரசு தரப்பில் அப்படி எந்த இரத்தக்கரையும் அங்கு இல்லை என்ற ஒரு பதிலை அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட பொழுது அப்படி என்றால் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், சாட்சிகளை சேர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்து இருக்கிறார்கள்.